சக்தி அழைப்பதற்காக. ஹலோ ஃபோக்ஸ், நான் கேவுக்குள் சக்தி அழைப்பு பார்க்கலாம் வாங்க. ஈரோடு மாவட்டத்துல இருந்து எங்களுக்கு அழைப்பு விட்டுருந்தாங்க. அதனால சேலம் குண்டலாம்பட்டியில இருக்க ஸ்ரீ செண்பக விநாயகர் வீரகுமார்கள் குழு காலையிலேயே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் தெரியும் சக்தி அழைப்பு எதுக்காக பண்றோம்னு சொல்லிட்டு சொல்றேன். சக்தி அழைப்புங்கிறது ஒரு பெரிய கதை. நான் சுருக்கமா தான் சொல்லுவேன், ஏன்னா டைம் பத்தாது. இப்போ நான் சொல்ல போறது கதை இல்ல, முன்னொரு காலத்துல நடந்த வரலாறு. தேவலருக்கு ஆடை நெய்து கொடுத்தவங்க தான் தேவலர் மகரிஷி. அதற்காக மல்லிகார்ஜுன சாமி வந்து மனம் குளிர்ந்து தேவலர் கிட்ட உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். தனக்கு எதுவும் வேண்டாம், என்னோட குலமக்கள் ஆமோத நகர்ல இருக்காங்க, நீங்களும் பௌராமிக தேவியும் எங்க குலமக்களை காப்பாத்த நீங்க ராமலிங்கவாகவும் பௌராமிக அம்மா வந்து சௌடேஸ்வரி அம்மனாகவும் வரணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அப்பா சரின்னு சொல்லிடுறாரு. ஆனா சௌடேஸ்வரி அம்மன் சரி நான் வரேன், ஆனா எக்காரணத்தை கொண்டு பின்னாடி திரும்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு ஒரு தேதி குறிச்சு தேவங்க குல மக்களும் அம்மாவை சந்தோஷமா அழைச்சிட்டு வராங்க. அம்மா சொல்றாங்க, நான் பின்னாடி வருது உங்களுக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா என்னோட காலில் இருக்கிற சிலம்பொலியில இருந்து உங்களுக்கு ஒலி சத்தம் கேட்டுட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா போற பாதை பாத்தீங்கன்னா காட்டு பாதை. அதனால சென்டர்ல ஒரு நதி போகுது. அந்த நதியை மக்கள் கடந்துடுறாங்க. சௌடேஸ்வரமா நதி கடக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியில கால் வச்சு நடக்கும் போது அந்த சிலம்பொலி சத்தம் நதி சவுண்ட்ல கேட்கல. மக்களும் சிலம்பொலி சத்தம் கேட்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பினோடனே சௌடேஸ்வரம்மாக்கு பயங்கரமா கோவம் வந்து நீர்நிலையிலேயே தண்ணியில நின்றுடுறாங்க. உடனே தேவங்க குல மக்கள் இருந்துட்டு கத்தி எடுத்துட்டு அம்மாவை அழைக்கிறதுக்காக தண்டகம் சொல்லி கத்தி போட்டு அம்மாவை அழைச்சாங்க. அதனால அம்மா வந்துட்டு தனக்காக தன்னை வருத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சக்தி அம்மனை நீர்நிலையில இருந்து எந்திரிச்சிட்டு தேவங்க குல மக்களை காப்பாற்ற வந்தாங்க. எல்லாத்துக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தால் அநேக நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறோம். ராமலிங்க சௌடேஸ்வரி திருக்கோயில் ஈரோடு வருடம் தை மாதம் 1ஆம் நாள் காலையில் சக்தி அழைப்போம். காரவாய்க்காலில் இருந்து சாயங்காலம் 6 மணிக்கு ஜோதி சுவாமி புறப்பாடாகவும் ராகுதீப மெரவணையாகவும் இங்கே வருஷா வருஷம் இந்த திருவிழாவை நாங்கள் கன்னட தேவாங்கருடைய அனுகிரகத்தால் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இங்கே நம்ம வீரகுமாரர்கள் 300க்கும் மேற்பட்ட வீரகுமாரர்கள் இங்கே வந்து அம்பாளுக்கு கத்தி போட்டு அழகு சேவை செஞ்சு சிறப்பான முறையில் விழாவை நடத்தி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீரமுட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாளுக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த வீரமுஷ்டிகள் 5 பேர் இங்கே வேஷம் போட்டு அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் சிறப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஈவினிங் டைம் வந்து ஈரோடுல ஜோதி, அது வந்து நான் நெக்ஸ்ட் போட போகிற வீடியோவில் சாமுண்டி எதுக்கு, ஜோதி எதுக்கு, வீரகுமார்கள் எதுக்கு, வீரமுட்டி எதுக்குன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதே போல் என்னமோ தெரியல ஜோதி சாமை கூட வரணும்னே தோணுச்சு. அப்புறம் நான் தண்டகம் சொல்லி அம்மாவை அழைச்சிட்டே வந்தேன். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக நான் எங்கள் கன்னட தேவங்க குல மக்கள் கதைகளை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜோதி அம்மா வந்துட்டாங்க கோயிலுக்கு. ஈரோடு சௌடேஸ்வரம்மன் கோயில் சார்பில் எங்கள் வீரகுமார்கள் தலைவருக்கு பரிசா அன்பளிப்பு தந்தாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.